ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் பற்றின பார்ட் 2 வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் பேசாத நிறைய தலைப்புகளை நம்ம பேசலாம். இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம் ஹாலில் வந்து இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிக்கும் பிடிக்காதுன்றதை தாண்டி நான் வந்து அங்கே வந்து ஒரு நன்னெறி சொல்லித்தர ஒரு டீச்சராக தான் அங்கே இருக்கணுமே தவிர நீங்கள் பார்த்து எழுதுங்க நான் அதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற டீச்சராக நம்ம கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் பிள்ளைங்க பார்த்து எழுதுறாங்கன்னு தெரிஞ்சும் கேள்வி கேட்கல, பிள்ளைங்களை பார்த்து எழுத அலோவ் பண்ணுறாங்க, இல்லை அங்கே போய் பிள்ளைங்களுக்கு ஒன் வேர்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒன் வேர்டோ சம்திங் எனிதிங் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டூடெண்ட்டோட அதுலேருந்து பிள்ளைங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. ஓகே, இவங்க வந்தாங்கன்னா இதெல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க, இவங்க வந்தால் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டீச்சர் வந்து இன்விஜிலேஷன் ஹாலில் வந்து ஷீ ஹேஸ் டு பி ஸ்ட்ரிக்ட். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் இவ்வளோ நாள் படித்த விஷயத்த, நம்ம பாடம் நடத்தின விஷயத்த அவங்க அங்கே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க அவங்களோட பேப்பர்ஸில். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து அங்கே வந்து என்ன அவங்களுக்கு தெரியுதோ அதை தானே எழுதணும். அதையும் பின்னாடி கேட்டு இல்லாட்டி ஒரு டீச்சரோட ஹெல்ப்போடு எழுதணும். அப்போ அங்கே வந்து நம்மளோட டீச்சிங் அங்கே கொஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வருதுல்ல. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு பெஸ்ட் டீச்சராக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எல்லா வேல்யூஸுமே பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். பார்த்து எழுதக்கூடாது, திரும்பக்கூடாது, பேசக்கூடாது, சைன் லாங்குவேஜ் பண்ணக்கூடாது, கொஷின் பேப்பரில் எழுதக்கூடாது. ஏன் கொஷின் பேப்பரில் எழுதக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பரில் எழுதுறதுக்கு அங்கே நீடே கிடையாது. நம்மளுக்கு தான் ஆன்சர் ஷீட்டுன்னு ஒன்று தராங்க. அப்போ ஆன்சர் ஷீட்டில் அது வந்து அதில் அழகாக தமிழில் சொன்னீங்கன்னா கேள்வித்தாள் வினாத்தாள். அப்போ கேள்வித்தாள் எதுக்காக வினா எழுதணும்? இட் மேக் சென்ஸ், ரைட்? ஸோ கொஷின் பேப்பரில் பிள்ளைங்களை எழுத அலோவ் பண்ணக்கூடாது. அது டீச்சர்ஸ் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்கன்னு தெரில, பிள்ளைங்களுமே அதுக்கு பழகிட்டாங்க. ஒன் வேர்டாக நான் வந்து டிக் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது டோட்டலி ராங். இது வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுத போகிறப்ப நிஜமாவே அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து டீச்சர்ஸ் இங்கேருந்தே சொல்லித்தரலாம் அப்படின்றதான். ஸ்கூல்ஸோ காலேஜஸோ இங்கேயே அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் எழுதும்போது இது எழுதாதீங்க அப்படின்றத பழக்கப்படுத்தினாங்கன்னா இன்னுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணுற ஒரு உதவியாக இருக்கலாம். தென் மூவிங் பேக் டு எக்ஸாம் ஹாலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்டோரியஸாக இருப்பாங்க, நாட்டியாக இருப்பாங்க. சிலர் வந்து திரும்பி பார்ப்பாங்க, சிலர் வந்து சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன் வேர்டு ஏனா காது, பீனா மூக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து அது அவங்களோட இயல்பு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களை ஒழுங்குபடுத்தணும், ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு முதல்ல போன உடனே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துறது பெட்டர். போன உடனே இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் முதல்ல பேசக்கூடாதுன்றது பேசிக் ரூல். இதெல்லாம் பண்ணாதீங்க நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை ஓகே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்காது செய்வாங்க அப்படின்றது தான் என்னோட வியூ இந்த விஷயத்தை பொறுத்தளவு. அதர் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து நம்ம பேசுகிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அசம்பிளிக்கோ இல்லை ஏதோ ஒரு கேதரிங்கில் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ட்ரீச் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தமாக கேதர் ஆகுறப்ப தே வில் மேக் நாய்ஸ், அது வந்து ரொம்ப இயல்பு. ஆனால் நம்ம அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ட்ரீச் பண்ணுறது மூலமாக நம்ம எழுப்புகிற சத்தம் இங்கே இருக்கிற எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுன்ற பட்சத்தில் நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்றத பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். இல்லை அது வந்து ரொம்ப பேசிக்கான திங். டிசிப்ளின் டீச் பண்ணுறது அப்படின்றது எப்படின்னா அவங்க வந்து பேச விடாமல் பண்ணுறது கிடையாது. நம்ம பேசினா இங்கே இந்த பப்ளிக் கேதரிங்கில், இந்த ஜென்ரல் கேதரிங்கில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்றத அவங்களை உணர வைக்கிறது. ஸோ அதை வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து புரிய வச்சோம்னா இட் வில் பி பெட்டர். அதுக்கப்புறம் காலேஜ் ரூல்ஸ்ன்னு பார்த்தோம்னா, காலேஜ் ரூல்ஸ்னால் இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போகிறோம், அங்கே இதுதான்ப்பா உங்களுக்கான விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ அது ஸ்டூடெண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஒரு டீச்சர் அதை தானே பண்ணணும். இப்போ நம்மளை நம்பி ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்கன்னா அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸையும் ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன விதத்தில் டிசிப்ளின் சொல்லித்தர முடியுமோ அந்த விதத்தை நம்ம யோசிச்சு வி ஹாவ் டு டீச் தம் டிசிப்ளின். அப்படி பார்க்குறப்ப இப்போ 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 30 பேரும் வித்தியாசமான ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இல்லை 30 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டியிலேருந்து வருவாங்க.
இப்போ அவங்க எல்லாரையும் நம்ம ஒருங்கிணைக்கிறது தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ. அப்படி இருக்கிறப்ப நான் வந்து வீட்டில் பண்ணுறதை இங்கேயும் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி பண்ண ஆரம்பிச்சா எல்லாருமே அதை பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக தானே ஸ்கூல்ஸில் வந்து யூனிஃபார்ம்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. யாருனாலும் என்ன ட்ரெஸ்னாலும் போட்டு வரக்கூடாது, நீங்கள் வந்து இப்படி தான் வரணும், ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் யூனிஃபார்மில் வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக தானே பண்ணாங்க. ஸோ அதே விஷயம் தான் காலேஜ்லேயும். காலேஜில் எப்படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு தான். அந்த ரூல்ஸ் என்ன, அதுபடி பிள்ளைங்களை நடக்க வைக்கிறதுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணணும். இதுதான் ரூல்ஸு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். வேற நிறைய டீச்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி கண்டுக்க மாட்டுறாங்க. ப்ளஸ் நம்ம சொல்லி கேட்கவா போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க கேட்கலன்றதை விட நம்ம சொல்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம அதை சொல்லவே இல்லை, அப்போ எப்படி அவங்க கேட்பாங்க? இல்லை அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் பற்றியே தெரியலை, அப்புறம் எப்படி அவங்க அதை கேட்பாங்க இல்லை? ஸோ அந்த ஒரு விஷயமே டீச்சர்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னுமே பெட்டராக ஸ்டூடெண்ட்ஸை வந்து அழகாக வழி நடத்திட்டு போகலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பில் மொபைல் ஃபோன் யூசேஜ். சில காலேஜஸில் வந்து மொபைல் ஃபோன் அலோவ் பண்ணுறாங்க, சில காலேஜஸில் மொபைல் ஃபோன் நாட் அலோவ்டு. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பேரண்ட்ஸ் அவங்க வந்து கேட்க முடியாது. ஏன்னா அவங்க தான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்க வீட்டில் அவங்க தே ஆர் யூஸிங், அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, பிள்ளைங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அதை கேட்க போகிறதில்ல. வேறஸ் நம்ம ஒரு படிக்கிற இடத்துக்குன்னு வர்றப்போ நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம we have the right to ask question, எதுக்காக இங்கே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. அண்ட் மோர் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நெசசிட்டியே கிடையாது காலேஜஸில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இங்கே நம்ம எம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறப்போ அவங்க வந்து இங்கே வந்து ஃபோன் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. விஷயம் வந்து நாட்டில் நடக்குது, அது ஸ்டூடெண்ட்ஸ் அவேராக இருக்கிறாங்க இல்லைன்றதை தாண்டி டீச்சர்ஸ் அவேராக இருக்குமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி காலேஜுக்கு அனுப்புகிறாங்கன்ற பட்சத்தில் பேரண்ட்ஸை விட்டு அவங்க வெளியே இருக்கிறதுனா காலேஜ் வர டைம் தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜுக்கு வெளியேயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ நின்று ஃபோன் பேசுகிறப்போ வி டோன்ட் ஹாவ் எனி ரைட் டு ஆஸ்க் தெம், இங்கே நின்று என்ன ஃபோன் பேசுகிற அப்படின்னு. ஏன் அப்படின்னா இட்ஸ் அ பப்ளிக் பிளேஸ், நம்ம அதை கேட்க முடியாது. ஆனால் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லணும். இப்படிலாம் சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத டீச்சர் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். டீச்சர் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இது தேவை, இது உங்களுக்கு பயன்படும், இது பயன்படாது அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லித்தர முடியும். அண்டு இன்னொரு விஷயம், ஸ்டாஃப் வந்து ஒரு 10 minutes ஆகுது அவங்களோட கிளாஸ் ஹவர்ஸில் வந்து சொசைட்டி பற்றி கொஞ்சமாச்சும் அவங்கக்கிட்ட பேசணும். சொசைட்டியில் இப்படிலாம் நடக்குது, இதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான ரெமெடிஸ் நம்ம என்ன பண்ணலாம். ஏன்னா நம்மளும் இந்த சொசைட்டியில் ஒரு பர்சன், ஏன்னா நம்மளும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொசைட்டியில் அவங்களோட ரோல் என்ன அப்படின்றத இது மூலமாக நம்ம சொல்லித்தர முடியும். வந்து டீச்சர்ஸ் வந்து நிறைய லைஃப் வேல்யூஸுமே சொல்லித்தரணும். லைஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய விஷயம் இருக்குது. பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்க மாதிரி நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணி வாழக்கூடாது, அடுத்து ஃப்யூச்சரில் வந்து எந்த விஷயத்துலையும் பொறுமையாக போகணும், எந்தெந்த விஷயத்துக்கு கோவப்படணும், எந்தெந்த விஷயத்தில் உன்னோட ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு கேள்வி கேட்கணும், கிவ் அப் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து நான் லைஃப்பை கிவ் அப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே ஒரு டீச்சர், அதாவது யங் ஏஜுக்கு டீச் பண்ண ஒரு டீச்சர் வந்து இதெல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை நம்பி தான் காலேஜஸ்க்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற மோட்டிவேஷ்னலான வேர்ட்ஸ், நம்ம கொடுக்குற அந்த மாரல் அட்வைசஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கண்டிப்பாக மாற்றும். இதில் நான் சொல்ல வர விஷயம்னா, இப்போ மாரல் வேல்யூஸ் வந்து டீச்சர் வந்து எல்லா டைமும் போதிக்க முடியாது. வேறஸ் நம்மளோட கிளாஸ் ஹவர்ஸ்லேயே வந்து ரீசெண்டாக நடக்கிற ஏதாவது ஒரு இஷ்யூ வச்சு நம்ம வந்து வி கேன் டீச் தெம் லிட்டில் மாரல். அப்புறம் மாரல் ஸ்டோரிஸ் சொல்லலாம். இல்லாட்டி அவங்களுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ரேப்போ க்ரியேட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்றப்ப அதெல்லாம் வந்து ஒரு டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணுறது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்படி தான் நம்ம வந்து ஃப்யூச்சர், ஐ மீன் இதை காலேஜோ இல்லை ஸ்கூல்லோ அதை விட்டுட்டு போனதுக்கப்புறமும் அதை நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லித்தர முடியும்.
அண்டு சகிப்புத்தன்மை சொல்லித்தரணும் ஒரு டீச்சர், பெருந்தன்மையாக எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்றத சொல்லித்தரணும். இதெல்லாம் ஏன் பேரண்ட்ஸ் சொல்லித்தர வேண்டியதானே, எதுக்கு டீச்சர் சொல்லித்தரணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் இன் தேர் கிட்ஸ். அவங்களோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட டைமை வந்து கிட்ஸ் கிட்ட இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸில் வந்து ப்ரொஃபஸர்ஸ் கூட, ஸ்கூல்ஸில் வந்து டீச்சர்ஸ் கூட. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன மாதிரியான வேல்யூஸ் அவங்க சொல்லித்தரோன்றதை பொறுத்து தான் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சரே பில்ட் ஆகுது. அதனால நம்மளோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டை நல்ல வகையில் நம்ம வந்து அவங்களோட ஃப்யூச்சருக்கு தேவையான வகையில் நம்ம கொண்டு போகிறது வந்து இருந்துச்சுன்னா, நிஜமாகவே அவங்க வந்து ஒரு அழகான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம சைடு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்மளால் பண்ண முடியும். அண்டு டீச்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ புஷிங் வேர்ட்ஸ் அண்ட் என்கரேஜிங் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு மாதிரி டிராஸ்டிக்காக ட்ரமாண்டஸாக ஒரு சேஞ்ச் வந்து அவங்க லைஃப்பில் அவங்களே பார்க்க முடியும். அதை நான் ஒரு டீச்சரை நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம சொன்ன ஒரு சின்ன வேர்டுக்காக இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு டீச்சரால் நிஜமாகவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ டீச்சர் ரோலுன்றது அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் ரோல். தயவு செஞ்சு என்னோடய ஃபோனுக்கு அந்த பக்கம் இருக்கிற நிறைய டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கெங்க டிசிப்ளின் சொல்லி தருமோ தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க, மாரல் வேல்யூஸ் சொல்லிக் கொடுங்க. இது மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு குட்டி ரோல் ப்ளே பண்ண முடியும். நம்ம பேரண்ட்ஸ் லெவலுக்கு ரோல் ப்ளே பண்ண முடியாது கண்டிப்பாக. வேறஸ் அவங்க ஃப்யூச்சரில் நம்மளை நினச்சி பார்க்குற அளவுக்கு ஒரு ரோல் கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியும். அது நம்ம கடுமையான வார்த்தைகள் சொல்லியோ இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பண்ணணும் இல்லை, கைண்டாகவும் நம்ம இதை பண்ண முடியும். கைண்டாக சொல்லி கேட்காத பட்சத்தில் நம்ம சில சம்டைம்ஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுல தப்பே கிடையாது. எந்த குழந்தையுமே அன்பாக சொல்கிறது மூலமாக மட்டுமே திருந்த மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவங்கள எப்படி நம்ம சொல்கிற நல்ல விஷயத்தை கேட்க வைக்கிறதுன்ற ட்ரிக்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரது மூலமாக இன்னுமே அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக அழகாக அவங்க லைஃப் வாழ்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் நிறைய டீச்சர்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜை விட்டு போனதுக்கப்புறமே டச்சில் இருப்பாங்க, அவங்களோட க்ரோத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு. ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஐ வில் see you in my next video. Bye. ஸோ நான் பேசின கருத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி என்னோட வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.